நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. நம்ம வந்து 10th பொது தமிழில் சப்ஜெக்ட் வாரியாக எல்லா புக்கு கண்டென்ட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் இயரில் தமிழ் சொல்வளங்கிற சாப்டரில் இது பார்ட் 3. ஏற்கனவே 2 பார்ட் நம்ம அந்த பாடத்தில் பார்த்துட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், டிஎன்பிசி படிக்கிறவங்க புக்கில் உள்ள கண்டென்ட்டை முதல்ல தெளிவாக படிச்சிருங்க. புக்கை நீங்கள் முடிச்சுட்டு தான் மற்றதுக்கு எதுக்குமே போகணும். யூடியூப் வீடியோ, ஆன்லைன் கிளாஸு, இல்லை பொதுவாக எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் புக்கு கண்டென்ட்டை முடிக்காமல் தயவுசெய்து வேறு எதுக்கு போகாதீங்க. புக்கை முதல்ல படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னாலும் படிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமையப்பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையார். எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளில் நின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது. ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரேயன்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாள் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பட்டது. பார்த்தீங்களா? அதாவது இலையை வந்து நம்ம லீஃப்னு ஆங்கிலத்தில் ஒரே ஒரு சொல்லு தான் இருக்குது. ஆனால் தமிழில் வந்து அதுக்கு தாள் இலை தோகை ஓலை என பல பெயர் இருக்குன்னு இதில் சொல்லியிருக்காங்க. தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையார். இதை வந்து பார்த்துக்கங்க. அதாவது தமிழ் பொதுமக்கள் வந்து உயர்ந்த பகுத்தறிவுடையவர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ் மொழி அப்படிப்பட்ட மொழி. தமிழ் வந்து ஒரு சுவையான மொழி. அதை நம்ம படிக்க படிக்க தான் அதில் உள்ள அர்த்தங்கள் எல்லாமே நமக்கு புரியும், தெளிவாக புரியும். வாங்க அடுத்து பார்க்கலாம். தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையதென்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் சில வகை பட்டணமாயிருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் கழிப்பல வகைப்பட்டவனவாகவும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்துக்கொள்ளின் அதில் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்றும் சம்பா, மட்டை, கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவிரம்பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டுச்சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணிச்சம்பா, சீரக சம்பா முதலிய 60 உள்வகைகள் உள்ளன. அதாவது நெல்லில் வந்து நம்ம சாப்பிட்ற அரிசி இருக்குல்ல, அந்த நெல்லில் வந்து 60 வகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் சில இது மட்டும் இதில் பேர் கொடுத்துருக்காங்க. இவற்றோடு வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டிலன்றி வேறெங்கும் விளைவதில்லை. இவற்றோடு வரகு, நம்ம கேழ்வரகுன்னு சொல்லுவாங்களா, அது காடைக்கன்னி, குதிரைவாலி அரிசிம்பாங்க. முதலிய சிறு குளங்கள் தமிழ்நாட்டிலன்றி வேறெங்கும் விளைவதில்லை. தமிழ்நாட்டிலும் தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன. பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்றும் தென்தமிழ் நாட்டில் விளைந்து வருவது கண்கூடு. அதாவது பழைய முந்தைய ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி முத்து பவளம் இது இல்லாவிட்டாலும் இன்னமும் தமிழ்நாட்டில் வந்து இந்த சிறு தானியங்கள் வந்து இன்னமும் விளைந்து வருவது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியாக நாட்டு மக்களின் அறிவு ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும். இதை பற்றி இன்னொரு சாப்டரில் கூட கொடுத்துருப்பாங்க. அது எப்படி அந்த இதில் வந்து ஒரு நாட்டு மக்கள் ஒழுக்கத்திற்கு ஏற்ப தான் அந்த நாட்டில் வந்து மழையும் அந்த நாட்டோட செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாப்டரில் நம்ம பார்ப்போம். அதே கண்டென்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே நாட்டு மக்களின் அறிவு ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும். நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டை தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் என அறிக. திருந்திய மக்களே மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும். பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருள் சொற்களும் நுண்பொருட் சொற்களும் அமைத்து கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்கட்கே இயலும். வாங்க அடுத்த பற்றி போகலாம். நம்ம பாவனரை பற்றி அவருடைய இந்த தமிழ் சொல்வளம் அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இந்த பாராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. பாவனார் தமிழ் சொல்வளம் கட்டுரையில்
வித்து வகை, வேர் வகை, அரிதாள் வகை, காய்ந்த இல வகை, இலைக்காம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, வேர்த்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர் செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய் வகை, நில வகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின் சொல்வளங்களையும் விளக்கியுள்ளார். இந்த தமிழ் சொல்வளம் கட்டுரையில் ஒரு தாவரத்தை பற்றி இவ்வளவு இதையும் நம்ம பாவனர் வந்து எடுத்து சொல்லியிருக்காருன்னு தான் இந்த பாராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஜஸ்ட் ரீடு விட்டுக்கோங்க. அடுத்து இந்த இவர் தாங்க நம்ம தேவனைய பாவனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவனைய பாவனாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இந்த இதில் வந்து இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு 2-3 இதில் கொஸ்டினில் வந்து இந்த உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் அப்படின்னு கொடுத்து கீழே வந்து ஒரு 4-5 பேர் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம தேவனைய பாவனாரையும் கொடுத்துருப்பாங்க. இந்த பாராகிராஃபில் உள்ளதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வாங்க. எத்திசையம் போல் மணக்கன்னு கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க. போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 காடிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் காத்திலா டி லிங்கோயா தமிழ் இ புரோட்டோகஸ். இது அன்றைய காலத்திலேயே 2 வண்ணங்களில் கருப்பு சிவப்பு இந்த 2 வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். பாருங்கள், இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சேறியது நம்ம தமிழ் மொழி தான். அந்த அளவுக்கு தமிழ் மொழி வந்து அவ்வளோ அழகான மொழி. நம்ம தமிழை படிக்க படிக்க அதோடைய சுவையை நம்மளால் உணர முடியும். அந்த அளவுக்கு வந்து தமிழ் மொழியோட சிறப்பு வந்து அந்த அளவுக்கு உள்ளது. இதில் வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இந்த இதை பார்த்துக்கோங்க. இந்த பாராகிராஃபில் இந்த தேவனைய பாவனாரை பற்றி கேட்பாங்க. இந்த இங்கே ஒரு தலைப்பு இருக்குது பாருங்கள். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின்னு. இதை படிச்சுக்கோங்க. இதை சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போன பாட்டில் பார்த்த பார்த்தீங்க அந்த இதை ஃபுல்லாக அந்த பக்கத்தில் உள்ள எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு. நாளைக்கு நம்ம அடுத்த சாப்டரு இரட்டுற மொழிதல் அப்படின்னு ஒரு அணியை பற்றி பார்க்க போகிறோம். இதோட முடிச்சிட்டா இந்த இயல் 1 வந்து முடிஞ்சு. அடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நண்பர்களே, டிஎன்பிசிக்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான், டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க தமிழாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, புக்கில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக படித்தால் மட்டுமே தான் டிஎன்பிசியில் பாஸ் ஆக முடியும். இதை முடிச்சுட்டு நீங்கள் வேறு என்ன நாளும் படிங்க. அதனால் முதல்ல புக்குக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுங்க. சரிங்களா? நன்றி. சியோ, டாட்டா. நான் உங்கள் செல்வா.